தலை வணங்கி நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரையும் இந்த அன்பின் பாதத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே 11ஆம் தேதியாக்கிய அக்டோபர் மாதம் 2ஆம் ஓய்வு நாளை நீர் தந்திற்கு தயவுள்ள கிருபைக்கு நன்றி. தொடர்ந்து முது பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ வழிநடத்தி ஆசிர்வதியும், பாதுகாத்து வழிநடத்தி காத்திடும். உள்ளங்கையில் வைத்து ஒவ்வொருவரையும் தாங்கும், துவக்கும் போல் நிறைவு வரை உமது பிரசனம் எங்களை ஒவ்வொருவரையும் தாங்கி வழி நடத்திட வேண்டுகிறோம். இயேசுவின் வழியில் வேண்டுதல் கேளும் எங்கள் தூய நேச நல்ல பிதாவே. ஆண்டவரை துதிக்கும் வண்ணமாக நாம் எல்லோருமாக கீழ்கண்ட பாமாலை நாம் சேர்ந்து எல்லோரும் பாடுவோம். Me
தென்னிந்திய திருச்சபை இறை வழிபாட்டு நூல் பக்கம் 76. நாம் இறைவனை தொழுவோம். இறைவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம் தந்தையாக இறைவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் அனைவரும் களி கூர்ந்து மகிழ கடவோம். பக்கம் 79. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலம் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக இறைவனை நாம் போற்றுவோம். சேனைகளின் இறைவனாகிய கர்த்தரே, நீ தூயவர் தூயவர் தூயவர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசானா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவரும் தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நம்பி வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நமக்குள் எவ்வளவேனும் உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு சென்று, தந்தையே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையில் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதியற்றவன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவராக என்னை வைத்துக்கொள்ளும் என்பே. இறையரசு சமீபத்து இருக்கிறது. மனம் திரும்பிய நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவர் சமூகத்தில் நாம் அனைவரும் இருக்கின்ற இல்லங்களிலே அமர்ந்தவாறு நாம் தேவாதி தேவனிடத்திலே நமது பாவங்களை பரிசோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள இறைவனிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். பாவறிக்கைக்கு துணையாக முதல் பாவறிக்கை ஜெபத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளை போல நாங்கள் நமது வழிகளை விட்டு வலுவி அழிந்து போனோம். எங்கள் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பச கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்வாக்கியம் உள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள நம் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவி நிவித்தையும் நம் அனைவருக்கும் கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையின் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. பழைய ஏற்பாட்டு வேத பாடமாக்கு யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 10 முதல் 17 வரை. The first reading for the day is from Exodus chapter 4, verses beginning from 10 to 17. But Moses pleaded with the Lord, "O Lord, I am not very good with words. I never have been, and I am not now. Even though I have spoken to you, I get my tongue tied and my words get tangled." Then the Lord asked Moses, "Who made a person's mouth? Who decided whether people speak or do not speak, hear or do not hear, see or do not see? Is it not me, the Lord? Now go, I will be with you as you speak, and I will instruct you
in what to say. But Moses again pleaded, Lord, please send someone else. Then the Lord became angry with Moses. All right, he said, what about your brother, Aaron the Levite? I know he speaks well, and look, he is on his way to meet you now. He will be delighted to see you. Speak to him and put the words in his mouth. I will be with both of you as you speak, and I will instruct both in what to do. Aaron will be your spokesperson to the people. He will be your mouthpiece, and you will stand in the place of God for him, telling him what to say. And take your shepherd's staff with you. Use it to perform miraculous signs I have shown you. Here ends the reading. Praise be to the Lord. புதிய ஏற்பாட்டு நிருப பாடமாக 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை வசனங்கள். Today's second reading is taken from Paul's second letter to the Corinthians, chapter 12, verses 1 to 10. 2 Corinthians, chapter 12, verses 1 to 10. I have to boast, even though it does not do any good. But I will now talk about the visions and revelations given to me by the Lord. I know a certain Christian man who 14 years ago was snatched up to the highest heaven. I do not know whether this actually happened or whether he had a vision. Only God knows. I repeat, I know that this man was snatched to paradise. Again, I do not know whether this actually happened or whether it was a vision. Only God knows. And there he heard things which cannot be put into words, things that human lips may not speak. So I will boast about this man, but I will not boast about myself, except the things that show how weak I am. If I wanted to boast, I would not be a fool, because I would be telling the truth. But I will not boast, because I do not want anyone to have a higher opinion of me than he has as a result of what he has seen me do and heard me say. But to keep me from being puffed up with pride because of the many wonderful things I saw, I was given a painful physical ailment which acts as Satan's messenger to beat me and keep me from being proud. 3 times I prayed to the Lord about this and asked him to take it away. But his answer was, my grace is all you need, for my power is the greatest when you are weak. I am most happy, then, to be proud of my weakness, in order to feel the protection of Christ's power over me. I am content with weakness, insults, hardships, persecutions, and difficulties for Christ's sake. For when I am weak, then I am strong. Here ends the second reading. Praise be to thee, O God. நற்செய்தி வேத பாடமாக தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. மூன்றாம் வேதப்பாடமாக பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவக்கம் 9 வரை. The gospel reading is taken from the books of St. John, chapter 5, verses begin to read from 1 to 9.
இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சும்மின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தானாயிருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தனான் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. வாசிக்க குறிக்கப்பட்டுள்ள அனைத்து வேத பாடங்கள் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கீழ்க்கண்ட கீர்த்தனை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். தலை வணங்கி தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இறங்கி வர நாம் வேண்டுவோம். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டேரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. கலங்கினே நீரென்னை கண்டீர், பாதரினே நீரென்னை பார்த்தீர். கலங்கினே நீரென்னை கண்டீர், பாதரினே நீரென்னை பார்த்தீர். கல்வாரியில் அண்டை வந்தேன், என் பாவம் தீர நான் அழுதேன். கல்வாரியில் அண்டை வந்தேன், என் பாவம் தீர நான் அழுதேன். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. என் காயும் பார்த்திடு என்றேன், உன் காயும் மாறிடும் என்றீர். என் காயும் பார்த்திடு என்றேன், உன் காயும் மாறிடும் என்றீர். நம்பிக்கையோடு நீ வந்தால் துணையாக இருப்பேன் என்றீர். நம்பிக்கையோடு நீ வந்தால் துணையாக இருப்பேன் என்றீர். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. ஊனினை உருக்கிட வேண்டும், உள்ளொளி பெருகிட வேண்டும். ஊனினை உருக்கிட வேண்டும், உள்ளொளி பெருக்கிட வேண்டும். உம்மாவியை தர வேண்டும், என் நெஞ்சம் மகிழ்ந்திட வேண்டும். உன்னாவியை தர வேண்டும், என் நெஞ்சம் மகிழ்ந்திட வேண்டும். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. என் கண்மலையும் மீட்பெரும் ஆகிய கர்த்தாவே, உமது அடிமை பேசும் வார்த்தை தியானிக்கும் மனம், கேட்கும் உமது பிள்ளைகளின் செவிகள் மனம் யாவும் உமது சமூகத்தில் தூய்மையாகவும் உமக்கு பிரியமாகவும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்குமாக என்னுடைய காலை இறை வணக்கங்கள். இன்று சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கும் சிந்தனையின் கருப்பொருள் டிஃபரண்ட்லி ஏபிள் சாங்டிட்டி ஆஃப் லைஃப் என்பதாகும். மாற்றுத்திறன் வாழ்க்கையின் தூய்மை என்பதாகும். டிஃபரண்ட்லி ஏபிள் என்றால் மாற்றுத்திறன் உள்ளவர்கள்.
sanctity of life என்றால் வாழ்க்கையின் தூய்மை என்று அர்த்தமாம். உலக வாழ்வில் மனிதன் மனிதனை மதித்திட வேண்டும் என்பது இறைவனுடைய சித்தம். மத்தேயு 22:31 தன்னைத்தான் நேசிப்பது போல் அயலானையும் நேசி என்றார். 12:31 அதாவது சுருங்க கூறினால் தன்னை யோசி பிறனை நேசி என்கிறார். மனிதன் சக மனிதனை மதிக்க வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும். ஆனால் மனிதன் மனிதனை மதிப்பதில்லை, மாறாக கடவுளை வழிபட முயற்சிப்பது உண்டு. இந்த உலகத்தில் வாழும் அனைத்து உயிரினங்களும் மனித படைப்பும் மிக மிக அழகாகவும் அருமையாகவும் நேர்த்தியாகவும் படைக்கப்பட்டுள்ளது என்பதை ஏசாயா 43:7 என் மகிமைக்காக நான் படைத்து உருவாக்கிய உண்டாக்கிய என் பெயரால் அழைக்கப்பெற்ற அனைவரையும் கூட்டி கொண்டு வா என்கிறார். இன்றைக்கு படைப்பின் மனுக்குலத்தில் சிலர் குறைபாடுகள் பிறப்பதும் பிறப்புக்கு பின் சில குறைவுகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மனுக்குலத்தில் ஒவ்வொருவருக்கும் ஏதாகிலும் ஒரு குறைவோடு தான் இருக்கிறார்கள். ஊனம், அதாவது குறைவு என்பது உடலில் அல்ல, அது அவன் உள்ளத்தில் இருப்பது ஊனம் என்று ஒரு கவிஞர் கூறுகிறார். இன்றைய உலகில் உடலில் ஊனமுற்றோரை, குறையுள்ளோரை நாம் வித்தியாசமாக பார்க்கிறோம். ஆனால் இறை மைந்தனாக்கி இயேசு அவர்களையே முக்கியப்படுத்துகிறார். உதாரணம் 2 சாமுவேல் 1 வாழ்வில் ஒதுக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டு பதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகனை தாவீது ராஜா, அதாவது யோனத்தானின் குமாரனாகிய மோவிபெசத்தை அவர் தேடி சென்று உதவுவதை நாம் பார்க்கிறோம். யோவான் 5 38 ஆண்டுகளாக படுக்கையில் இருந்தவனை தேடி சென்று இயேசு சுகம் தருவதையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே என் அருமையானவர்களே, இன்றைய வாசிக்க கேட்ட இந்த 3 வேத பாடங்களை 3 சிந்தனைகளிலே உங்கள் முன்னிலையிலே வைக்க விரும்புகிறேன். God is the strength in all our life circumstances. கடவுள் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு பலனான கடவுள் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு பலனானவர். இரண்டாவது, God's grace is available in all disabilities. கடவுளின் கிருபை எல்லா மாற்றுத்திறன்களிலும் உள்ளது, மாற்றுத்திறனாளிகளின் மத்தியிலே இருக்கிறது. God cares for life. கடவுள் வாழ்வின் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். எனவே வாசிக்க கேட்ட யாத்திராகமும் பழைய ஏற்பாட்டு வேத பாடம் 4 10 முதல் 17 வரை உள்ள வசனங்களிலே God is the strength in all our life circumstances என்று, கடவுளின் வாழ்வு எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார் என்று பழைய ஏற்பாட்டு பகுதி யாத்திராகம் 4:10-17 நாம் பார்க்கிறோம். இறைவன் அனைவரையும் படைத்தவர், அனைவரிலும் இறைவன் திட்டம் நிறைவேறும் என்று திக்குவாயும் மந்த நாவும் உடைய மோசே தான் இஸ்ரவேல் மக்களை விடுதலை பண்ணி வழி நடத்துவதற்கு தேவன் அவரை தெரிந்து கொண்டார். யாத்திராகம் 3:10 பார்க்கிறோம், இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை நான் பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், மோசே நீ வா என்றார். யாக்கோபு 4:10 அதற்கு மோசே நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்தவுமாய் உள்ளவன் என்கிறார். 4:12 யாத்திராகம் நான் உன் வாயோடு இருப்பேன், நீ பேச வேண்டியதை போதிப்பேன், நீ போ என்று சொல்லுகிறார். யாத்திராகம் 4:13 மோசே கர்த்தரிடம் வேண்டும் போது, ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற வேற யாரையாகலும் அனுப்பும் என்றார். இதை கேட்டு மோசே ஆண்டவர் தள்ளிவிடவில்லை, வேறு ஒருவரை தெரிந்து கொள்ளாமலும் அல்லது மோசேயினுடைய திக்குவாயை முழுமையாக சரி செய்யாமல் குறைவுடைய மோசேயுடன் இருந்து அனைத்து ஆற்றலையும் தந்து எப்போதும் துணை நின்று இஸ்ரவேல் மக்களை அவர் விடுவித்தார். என் அருமையானவர்களே, கடவுளுடைய வேலையை நாம் செய்கிற போது தப்பித்துக் கொள்வதற்காக சாக்கு போக்கு நாம் சொல்வது உண்டு. மோசேயும் சொல்லுகிறார், திக்குவாயும் மந்தமாய் இருக்கிறேன் என்று. 4 வயது வரையில் அடிமையானவன் திக்குவாயாக நான் இருந்தேன், பேச முடியாமல். 4 வயதுக்கு மேல் தான் நான் பேச ஆரம்பித்தேன்.
ஆனால் இன்று உங்கள் மத்தியில தேவனுடைய அருள் ஆனது சரளமாக பேச வைத்திருக்கிறது என்று சொன்னார். கடவுள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் நேரத்தை வைத்திருக்கிறார். யாத்திராகமம் 4:15 பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார் மோசேயினிடத்திலே, நான் உன் வாயிலும் உன் சகோதரன் அவன் வாயிலும் ஆரோன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உணர்த்துவே. வா என்கிறார், போய் என்கிறார், செய் என்று சொல்லுகிறார். வா, போ, செய் என்ற இந்த 3 வார்த்தையிலே தேவன் நம்மோடு அவருடைய மாற்றுகிற திறமையை மாற்றுகிறவராக, திறன் அற்றவர்களை மோசேயினுடைய திறனை மாற்றினவராக நாம் காணப்படுகிறோம். யாத்திராகமம் 4:16 கர்த்தர் மோசேயோடு பேசி, அவன் ஆரோன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான், அவனுடன் துணையாய் நின்று செயல்பட அனுப்பி வழி நடத்துகிறார். எவ்வளவு ஆற்றல் மிக்க கடவுள்! குறைவு காட்டும் குறைவுகளோடும் கடவுளின் மகிமை விளக்க ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிறார். இணைந்து செயல்பட நம்முடைய வாழ்க்கையிலே அவர் உதவி புரிகிறார். எவ்வளவு ஆற்றல் மிக்க கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார் என்று படியேற்பாட்டில் கர்த்தர் சூழ்நிலைக்கு ஏற்ப இயலாதவர்களையும் கூட பயன்படுத்துகிறார். சிலரை பலி செலுத்துவதற்கு ஆராதனையில் பயன்படுத்துவது தூய்மையற்ற செயல் என்று கூட அவர் கூறுகிறார். ஆண்டவர் எல்லாரையும் பயன்படுத்துகிறார். ஆனால் அவர் பலி செலுத்துவதற்கு சிலர் பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு விதிமுறையும் கூட அவர் வைக்கிறார். உதாரணமாக லேவியாகமத்தில் 21 அதிகாரம் 18 முதல் 21 நீங்கள் பாருங்கள். 2 சாமுவேல் 5:9, ஏசாயா 59:10, உபாகமம் 28:29, யாத்திராகமம் 4:11, சப்பனியா 1:17, சகரியா 12:4 ஆகிய இந்த 7 இடத்தின் குறிப்புகளிலே கடவுள் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் பலனாயிருக்கிறார். ஆனால் பலி செலுத்துவதற்கு இவர்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார். சில காரியத்திற்கு அவர் தேவை என்று சொல்லுகிறார், சில காரியத்திற்கு இவர்கள் பயன்படுத்தக்கூடாது. லேவி ஆகமத்திலே அவர் சொல்லுகிறார், லேவி கோத்திரத்திலே. எனவே இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், கடவுளின் கிருபை எல்லா மாற்றுத்திறனாளிகள் மத்தியிலே உள்ளது என்று 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் முதல் 10 வசனத்திலே பார்க்கிறோம். God's grace is available in all disabilities in 2 Corinthians 12th chapter 1-10 பார்க்கிறோம். 12:1 இங்கு பார்க்கிறோம். இந்த பகுதி காட்சிகளும் வெளிப்பாடுகளும் பற்றி பேசுகிறது. தூய பவுல் ஆண்டவர் தந்த காட்சிகளை வெளிப்பாடாக இங்கு கொரிந்து சபை மக்களுக்கு அவர் எழுதுகிறார். அது 12:2 பாருங்கள். கிறிஸ்துவின் அடியான் ஒருவன் எனக்கு தெரியும், அவன் 14 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை 3ஆம் வானம் வரை எடுத்துக் கொள்ளப்பட்டான். தான் நேரடியாக தன்னை பற்றி அவர் சொல்லாமல் யாதோ ஒருவரை சொல்வது போல இங்கு பவுல் அதை சுட்டி தன் கொரிந்து சபை மக்களுக்கு அவர் போதிக்கிறார், கடிதத்தை எழுதுகிறார். கிறிஸ்துவின் அடியான் ஆகிய ஒருவன் எனக்கு தெரியும், அவன் 14 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை 3ஆம் வானம் வரை அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான். வசனம் 3 பாருங்கள். அவர் சொல்லுக 12:3, அவன் உடலோடு எடுத்துக் கொள்ளப்பட்டானா அல்லது உடலின்றி அவன் சென்றானா நான் அறியேன், அதை கடவுள் தான் அறிவார் என்று. 4ஆம் வசனத்திலே, ஆனால் அவன் பேரின்ப வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டான் என்பது எனக்கு தெரியும். பேரின்ப வீடு என்றால் பிதாவானவர் வாசம் செய்து கொண்டிருக்கிற மோட்சம் என்கிற சொர்க்க லோகத்துக்கு அவன் எடுத்து செல்லப்பட்டான் என்பதை சொல்லுகிறார். இந்த ஆளை பற்றியே நான் பெருமை பாராட்டுவேன், என் பலவீனத்தில் இது எனக்கு ஒரு பெரிய பெருமை என்று சொல்லுகிறார். இந்த நிகழ்ச்சி தான், இதை பற்றி தான் நான் பெருமையாக பேசுவேனே தவிர என்னுடைய பலவீனத்தை குறித்து எனக்கு ஆண்டவர் இடத்திலே நான் பெருமை பேச மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். வசனம் 7 பாருங்கள். எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதபடிக்கு நான் பெருமை பாராட்டாதபடி பெருமை குறை ஒன்றும் என் உடலிலே தைத்த முள் போல என்னை வரித்து கொண்டே இருக்கிறது. அதை என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல இருக்கிறது என்கிறார் பவுல். பவுல் அப்போஸ்தலர்களை போல நேரடியாகவே இயேசுவை கண்டவர் அல்ல, ஆனால் தமாஸ்கஸ் போற வழியிலே அவரை தரிசிக்க கண்டவர். தரிசனம் கண்ட இந்த பவுல் தன்னுடைய ஜெபத்திலே அவர் பார்க்கிறார், ஆவியிலே ஆண்டவர் சொர்க்கலோகத்து 3ஆம் வானம் வரை எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று.
ஆகவே 3 வானங்கள் இருக்கிறதாக, ஆகாயம், ஆகாயத்துக்கு மேலாக பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்களுக்கு மேலாக வானதூதர்கள், வானதூதர்களுக்கு மேலாக பிதாவானவர் வாசம் செய்கிறார். எனவேதான் ஆண்டவர் வானத்திலிருந்து, அவருடைய சிங்காசனத்திலிருந்து, சொர்க்கத்திலிருந்து பிசாசானவனை இந்த பூமிக்கு மிகாவேல் கீழே தள்ளின போது அவன் வான மண்டலத்திலே தனது இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டார். எனவே இந்த வானமண்டலம், இந்த பூமி மண்டலம் என்று பார்க்கிறோம், அந்த வானமண்டலத்தில் இறங்கினவன் பூமியில் உள்ளவர்களை கஷ்டப்படுத்துவேன், யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை போற்றி துதிக்கிறார்களோ கஷ்டப்படுத்துவேன் என்று சொல்லி உலகத்திற்கு அவன் இறங்கி ஆக்ரோஷமாக வந்தான் என்று வெளிப்படுத்தல் 12 நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய அருமை திருச்சபை தேவ ஜனமே, இந்த 3ஆம் வானம் வரை தூய பவுலானவர் சொர்க்கத்திற்கு தான் எடுத்து செல்லப்பட்டதே யாதோ ஒரு மனிதன் என்று சொல்லி இங்கு சொல்லுகிற காட்சியிலே ஆண்டவர் ஒரு முறை தானும் தன்னுடைய வீட்டிலே நான் படுத்து உறங்கி கொண்டு இருக்கிறேன். படுத்து ஒரு 5 நிமிடம் தான், ஆனால் படுக்கையிலிருந்து தான் மேலாக அப்படியே நான் போகிறேன். ஆனால் என் படுக்கை உடல் படுத்து கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆனால் அப்படியே நான் சப்பாங்கள் போட்டுக்கொண்டு நான் என்ன செய்து கொண்டிருக்கேன், கடவுளை துதித்துக் கொண்டிருக்கிறேன். எத்தனை அடிக்கு மேலாக இருக்கிற ஆகாசத்திலே இருக்கிறேன் என்று ஆண்டவர் 3-4 முறை அப்படி பறந்து வருவது போல என்னை அப்படியே அழைத்து சொல்வார். ஆனால் என் உடல் படுத்து கொண்டிருக்கிறது. அப்படியே நான் பலமுறை ஆண்டவன் காண்பித்திருக்கிறார். ஆகவேதான் இந்த பவுல் அதை சொல்லுகிற ஆவியிலே, நான் இதை பெருமைப்படுத்துவேன், இந்த சரீரத்தில் இருக்கிற என் பலவீனத்திற்காக நான் பெரிய பெரிய அதிசயங்கள் செய்கிறேன் என்று நான் பெருமைப்படுத்த மாட்டேன். இந்த ஆவி உலகிலே ஆவியானவர் என்னை கொண்டு பலமுள்ளவராய் இருக்கிறார் என்று. ஆகவேதான் என் அருமையான என் தேவனுடைய பிள்ளையே, இந்த வேளையிலும் கூட வசனம் 8 நாம் பார்க்கிறோம், 12:8 2 கொரிந்தியரிலே ஆண்டவரிடத்தில் அவர் கேட்கிறார் என்னவென்று, என்னிடமிருந்து அந்த ஒரு முள் அடிக்கடியாக என் ஊழியத்துக்கு எனக்கு அது தடையா இருக்கிறது, அந்த முள்ளை எடுத்து போடும் என்று 3 முறை நான் ஆண்டவரிடம் வருந்தி நான் வேண்டினேன். வசனம் 9 அவர் சொல்லுகிறார், அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு நிறைவாய் வெளிப்படும் என்று இயேசு கூறினாரா. யோசித்து பாருங்க, அநேக நம்முடைய பலவீன சுகவீனங்களிலே நாம் என்னவென்று கேட்கிறோம், எனக்கு பலன் வேண்டும், சுக வேண்டும், பூரண ஆயுசு வேண்டும், ரட்சிப்பு வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். இப்பொழுது உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிற இந்த பலவீனத்திலே அவர் எனக்கு பலனா இருக்கிறபடியால் அவர் கொடுக்கிற பலன் என்று உங்களோடு நான் ஆவியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த பவுல் கேட்கிறா, இயேசு சொல்லுகிறா, உன்னுடைய பலவீனத்தில் தான் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும், நிறைவாய் அது உனக்கு அது வெளிப்படும் என்று இயேசு கூறினார். ஆக என் பலவீனத்தை பற்றி மனமுவந்து நான் பெருமை பாராட்டுகிறேன். ஆகவே நான் பலவீனத்தை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இன்னும் நாம் ஒவ்வொருவரும் கூட பலவீனத்தில் இருக்கிற போதுதான் கடவுளிடத்தில் நாம் தேடுகிறோம், கூப்பிடுகிறோம், அவரை நாம் அறிக்கையிடுகிறோம், நெருங்குகிறார். அப்போதுதான் கடவுள் நம்மோடு வருகிறார். நாம் நிறைந்து இருக்கிற போது கூப்பிடுவது இல்லை. வயிறு நிறைஞ்சு இருக்கிற போது கடவுளை நான் தேடுவதில்லை. வயிறு குறைஞ்சு இருக்கிற போது வயிறு பசிக்கிறதே, வயிறு எனக்கு தேவைப்படுகிறதே என்று நாம் கூப்பிடுகிறோம், கேட்கிறோம், தேடுகிறோம். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்று. ஆக அன்புக்குரிய அருமை திருச்சபை வச்சனமே, 40:29 ஏசாயாவிலே பார்க்கிறோம் என்னவென்று சொல்லுகிறார், அவர் சோர்வுற்றவர்களுக்கு வலிமை அளிக்கிறார். வலிமை பலவீனம் இழந்தவர்களுக்கு ஊக்கம் பெருக செய்கிறார் என்று ஏசாயா 40:29 சொல்லுகிறது. ஆகவேதான் சோர்வடையும் நேரத்தில் ஆறுதல் உனக்கு அளிப்பா, எத்துன்ப நேரத்திலும் அவர் உன்னை கைவிடார் என்று. ஆகவேதான் இயேசு உன்னை அழைக்கிறார். எதற்காக? உன் பலவீனத்தில் உன்னை பலப்படுத்த, உன்னை சுகவீனத்தில் உன்னை சுகப்படுத்த, உன் குறைவுகளை நிறைவுபடுத்த, உன் தேவையை சந்திக்க, உன்னை யார் என்று உனக்கு நிரூபித்து காட்ட அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார், எத்துன்ப நேரத்திலும்
ஆறுதல் உனக்களிப்பார். யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே கிருபையாய் உன்னை நடத்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலை உன்னை தன் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்தில் பலன் உனக்களிப்பார். சோர்வடையும் நேரத்தில் பலன் உனக்களிப்பார். யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே கிருபையாய் உன்னை அழைத்திடுவா. சோர்வு பாருங்கள், இங்கே ஏசையாக எழுதின 40:29 சோர்வடையும் நேரத்தில் உனக்கு பலன் அளிக்கிறவரா பவுலுக்கு சொல்லுகிறார், உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று. இதைத்தான் நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 12:10 பார்க்கிறோம். ஆகவே பவுல் சொல்லுகிறார், நான் வலுவிழமின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னல்களிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமழ்கிறேன். ஏனெனில் நான் பலவீனமாய் இருக்கும் போது அவர் பலன் பெற்றவராய் இருக்கிறார் என்கிறார் பவுல். அவர் அனுபவிக்கிறார். அந்த அனுபவம் அவரை என்ன செய்கிறது? மகிழச் செய்கிறது. ஆகவேதான் ஆண்டவன் சமூகத்திலே பிலிப்பியர் 4:13 பாருங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. அடிமை நிற்க முடியவில்லை, தடுமாறி இப்பொழுது ஆண்டவர் முன்னிலையிலே பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றார். பலவீன நேரத்தில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று யோவான் 15:5 அவர் சொல்லுகிறார், எனவேதான் என்னிலே நிலைத்திருங்கள், உன்னிலே நான் நிலைத்திருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவேதான் என் அருமையான என் தேவனுடைய பிள்ளைகளே, அவரில் நாம் நிலைத்திருந்தால் அவர் நம்மில் நிலைத்திருப்பாராம், நம் குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவு செய்வாராம். எனவே 3வதாக நற்செய்தி வாசிக்கப்பட்ட பகுதியிலே God cares for life, கடவுள் வாழ்வில் அக்கறை உள்ளவர். யோவான் 5ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. நற்செய்தி சுவிசேஷத்திலே பார்க்கிற போது இயேசு பலதரப்பட்ட வியாதிகளை குணப்படுத்தினதை இந்த பகுதி விளக்குகிறது. இந்த பகுதியில் யூதர்களில் திருவிழாவின் போது உடல் நலமற்றவர் நலமடைதல் பற்றி தெளிவுரை தருகிறது. யூதர்கள் பண்டிகை நடக்கிறது. அந்த பண்டிகை நடப்பதற்காக இங்கே வருகிறார்கள். இந்த 3 நற்செய்தி நூல்கள் இந்த பகுதியை சொல்லுவது கிடையாது. இங்கு யோவான் மட்டுமே இந்த அற்புதத்தை எழுதுகிறார். எனவேதான் யோவானுடைய கடைசி வசனமாக்கிய கடைசி வசனத்தின் கடைசி பாகத்தை வாசிக்கிற போது இயேசு செய்த வேறு பல அற்புதங்கள் உண்டு, அத்தனையும் நான் எழுத வேண்டும் என்று சொன்னால் இடம் பத்தாது, இடம் கொள்ளாது என்று சொல்லி முடிப்பார். ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக அவர் எழுதுகிறார். இயேசு செய்த அற்புதங்களிலே 3வது அற்புதம் இந்த அற்புதம். எனவேதான் இந்த 3வது அற்புதத்தை யோவான் மட்டும் எழுதுகிறார். மற்ற நற்செய்தி நூல்களில் மத்தேயு, மார்க், லூக்காவில் இது இல்லை. இயேசு பண்டிகை கொண்டாட மக்கள் எல்லோரும் எருசலேம் சென்று கொண்டிருக்கிறார்கள். இவரும் எருசலேம் செல்லுகிறார். கடந்து செல்லும் பாதையில் கண்மூடித்தனமாகவும் கண் காணாமலும் மக்கள் தங்களுடைய உறவினர்களை, சொந்தங்களை, பந்தங்களை இந்த திருவிழாவிலே கண்டு கொண்டு மகிழ்ந்து அவர்களோடு உறவாட சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியிலே போகிற போதுதான் பெதஸ்தா குளம் என்று ஒன்று உண்டு. பெதஸ்தா என்று சொன்னால் இரக்கத்தின் வீடு என்று பொருள். அங்கே 5 மண்டபங்கள் உண்டு. அந்த 5 மண்டபங்கள் 5 வாசல்கள் இருக்கும். அந்த 5 மண்டபங்களிலே குருடர்கள், சப்பானிகள், சூம்பின உறுப்பினுடையோர் மற்றும் சுகவீனமான இருப்பவர்கள் எல்லாம் ஆங்காங்கு கையேந்தி கொண்டு இருப்பார்கள். அதே நேரத்தில் பலரும் செல்லும் இந்த மனிதர் எருசலேம் தேவாலயத்தினுடைய அனைவரும் பார்க்கிறார்கள்.
ஆனாலும் அவர்களது பார்வையில் பாசம் பகிர்வு பாதிப்பு இல்லை என்பது உறுதியாக இருக்கிறது. மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த 5 மண்டபங்களில் மக்கள் அங்கங்கு ஏழைகள், குருடர்கள், சப்பானிகள், சூம்பின கையுடையவர்கள் அமர்ந்து கொண்டு இந்த மக்களிடத்தில் ஏதாவது எனக்கு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். பாசம் பரிவு அவரிடத்திலிருந்து ஏதாவது கிடைக்கிறதா என்று ஒன்றுமில்லை. அவரவர்கள் வந்த வண்ணம் ஆகி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குருதி சிந்தவே உறுதியாக வந்தவ இந்த உத்தமன் இயேசு உந்தப்படுகிறார். மனசிலே அவருக்கு ஒரு உந்துதல் வருகிறது. பாதிக்கப்பட்டு பாசத்திற்காக ஏங்கும் இந்த சமுதாயத்தை இயேசு பார்க்கிறார். ஏக்கமும் தேக்கமும் உருக்கமும் நடுக்கமும் எதிர்பார்ப்பும் அவர்கள் வாழ்வில் காணப்பட்டது. அந்த கூட்டத்தில் படுத்த படுக்கையாக படுக்கையை சுமந்து கொண்டு இருப்பவனை கண்டு உரையாடுகிறார். பண்டிகைக்கு சென்றவர் பாதிக்கப்பட்டவனோடு தன்னுடைய பகிர்வை வெளிப்படுத்துகிறார். 38 வருடமாக படுக்கையானது இந்த மனிதனை சுமந்து கொண்டிருக்கிறது. நாட்டம்தான் அதில் மிச்சம். ஆனாலும் இயேசு அவனோடு உரையாடுகிறார். அவனோ தன்னை சுற்றியுள்ள சமுதாயத்தை சாட்சி கூறுகிறார். என்னவென்று, எனக்காக கவலைப்படுவார் இல்லை, கருணை காட்ட ஒருவரும் இல்லை, தன் வாழ்வில் எவரும் எனக்கு உதவவில்லை என்று சொல்லுகிறார். இயேசு அவன் அருகே சென்று சுகத்தை தந்து, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அவன் நடந்தார். படுக்கை அவனை சுமந்தது. இப்போது அந்த 38 ஆண்டுகள் படுக்கை அவனை சுமந்திருந்தது. எழுந்து நட என்று சொன்னவுடன் அந்த படுக்கை எடுத்துக்கொண்டு இவன் நடக்கிறான். அப்போது தன் படுக்கை இவனை சுமக்கிறது. படுக்கையை இவன் சுமக்கிறான். ஆனால் அந்த படுக்கை எத்தனை ஆண்டுகள் அவனை சுமந்தது? 38 ஆண்டுகள். இயேசுவின் தனித்தன்மையை சாட்டுகிறது. கடவுள் மட்டும் நாம் சார்ந்திருக்கு. எனவே தான் அவர் சொல்லுகிறார், மனிதர்களை நம்பாதே, அதிகாரிகளை நம்பாதே, பிரபுக்களை நம்பாதே, கடவுளை நம்பு. 118 சங்கீதம் 8-9 அதுதான் சொல்லுகிறது. எனவேதான் உண்மையான வெளிப்பாடு கடவுள் எங்கு சொல்லுகிறார், என்னை மட்டும் நம்பு, என் தேவனை நம்பு என்று சொல்லுகிறார். ஆகவே சட்டம் பேசுகிற இவர்கள் சத்தியத்தை அறியவில்லை. சத்தியம்தான் இறையரசுக்கு வழி நடத்தும். குறைவு என்று இறைவன் பார்வையில் எதுவும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் என் அருமையானவர்களே, தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவர் இவர்களை சந்திக்கிறார், குறைவுகளை நிறைவு செய்கிறார். ஆண்டவன் பார்வையில் குறைவு என்பது எதுவும் இல்லை. ஆனால் மனிதனை நம்புவதிலே தெய்வத்தை நம்பினார், அந்த தெய்வம் தன் காரியங்களை செய்யும். இந்த 38 ஆண்டுகளாக காத்திருந்தவனுக்கு வந்தவர்கள் போயனவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு மட்டும்தான் அவனை தேடி போய் அவனுக்கு சுகத்தை கொடுத்து அவனுடைய திறனை மாற்றுகிறார். இந்த நாளிலும் உன்னையும் என்னையும் கூட மோசேயினுடைய திக்குவாயை மாற்றினவர், பவுலனுடைய பலவீனத்திலே என் பலம் உனக்கு உன் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவர், 38 ஆண்டுகளாக படுத்து கொண்டிருந்தவன் எழுந்து நட என்று தன் வார்த்தையால் சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டவர், உன்னையும் என்னையும் பார்த்து கலங்காதே, பயப்படாதே, திகையாதே, நான் உன் ஆண்டவர், உன்னோடு இருக்கிறவர், உனக்கு சுகம் கொடுக்கிறவர், உன்னை நான் தூக்கி நடத்துகிறவர், உனக்கு என் வலது கரத்தை பிடித்து உனக்கு நான் துணையாக எப்போதும் இருக்கிறேன் என்று சொல்லி 41:10-13 எசேயாவின்படி உனக்கும் எனக்கும் அவர் வாக்கு கொடுக்கிறார். வருவாயா, அவரிடத்தில் தருவாயா, அவர் காட்டும் வழிதனிலே என்றும் நடப்பாயா? ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். புத்தியெழுச்சி பாடலில் உள்ள 437வது உலகம் வானும் செய்தாலும் என்ற விசுவாச பிரமாணத்தை நாம் பாடலாக பாடுவோம். படிமேல் கண்ணீர் வழியிடமா
அன்பினாலில் புகழரு பாடுகளை ஏற்று உங்கள் சிலுவையில் அறையுண்டு உயிரில் அறையென நம்புகிறேன். இறந்தே அடங்கி பாதாளம் இறங்கி மூன்றாம் தினமதிலே இறந்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் எனவும் நம்புகிறேன். ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி. சங்கட மோட்சம் எழுந்தருளி சர்வ வல்ல பரனான எந்தை தன்பல பாரிசமே இருக்கின்றார் என நம்புகிறேன். உயிருள்ளோரை மரித்தோரை உத்தம நியாயம் தீர்த்திடவே ஜெயமாய் திரும்ப வருவாரென சிந்தையார நம்புகிறேன். பரிசுத்தாவியை நம்புகிறேன். பரிசுத்தமா பொது சபையும் பரிசுத்தரின் ஐக்கியமும் பரிவாயுண்டென நம்புகிறேன். பாவ மன்னிப்பு உலகெனவும் மரித்தோர் உயிர்த்தெழுவாரெனவும் ஓவானித்திய ஜீவனுமே உள்ளதெனவும் நம்புகிறேன். ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு நிற்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். புத்தெழுச்சி பாடல் 445 பரமண்டல ஜெபத்தைக்கு பதிலாக வானகம் வாழ்ந்தோடும் எங்கள் தந்தாய் என்ற பாடலை நாம் பாடுவோம். புத்தெழுச்சி பாடல் 445. வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய் வாழ்கவும் திருநாமம் வருகவும் அரசே பெருகவும்
பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும். அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரே அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். சமாதானத்துக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையுமாய் விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராக்கிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களில் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமேன். தேவ கிருபைக்காக ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா மோசங்களுக்கும் விலக்கி காப்பதற்காக ஜெபம். ஆண்டவரே, எங்கள் அந்தகாரம் நீங்க வெளிச்சம் தந்து இந்த இரவில் நேரிடும் சகல மோசங்களுக்கும் விக்கிரங்களுக்கும் உமது மிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று உம்முடைய ஒரே குமாரனும் எங்கள் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பொதுவான தோத்திர ஜெபம் 92 எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரதானும் அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதர்க்கும் தேவரீர் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சீர்க்கிறதற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் இரத்தங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியறிந்த யுத்தங்களாக இருக்கோம். எங்களையும் ஒரு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியுள்ளவர்களாய் நடக்கும். எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல, எங்கள் நடக்கினாலும் உமது புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அள்ளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரிற்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாவதாக. ஆமேன். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளி செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமேன். சபை மக்களுக்காக மீண்டுமாக்க என்னுடைய காலை இருக்கரம் கூப்பிய ஒவ்வொருவருக்குமாக்க என்னுடைய தாழ்மையின் வந்தனங்கள். மக்கள் தொடர்ந்து உங்களுடைய மாதாந்திர காணிக்கைகள் உரைகளை ஆலயத்திற்கு நீங்கள் செலுத்தி ஆன்லைன் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரையிலும் ஆன்லைன் தான் நடக்கும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொண்டு கமிட்டியின் முடிவின்படி மக்கள் இதற்கு ஒத்துழைத்து நீங்கள் ஜெபம் செய்யும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஆலயத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப இவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அரசாங்கம் நமக்கு முழு லாக்டவுன் எடுக்கும் வரையிலும் நீங்கள் ஒத்துழைக்கும்படியாக உங்களுடைய அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் கொண்டாடினவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பான இறைவா, உம்முடைய அன்பின் பாதத்தில் நாங்கள் வருகிறோம். அப்பா, பிறந்த நாட்களை கண்ட உமது பிள்ளைகளுடைய கரங்களிலே கொடுக்கிறோம். திருமண நாட்களை கண்ட கணவன் மனைவியும் ஆண்டு சமூகத்திலே கொடுக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் காத்தவர் தாமே புதிய ஆண்டை தந்திருக்கிறவர் தொடர்ந்து இவளை வழிநடத்தி நீ காத்திட வேண்டுகிறோம். யாத்திராகம் 34:10 நீ சொல்லுகிறேன், உன்னுடனே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று.
இதோ பிறந்த நாளை கண்டவர்கள் தங்கள் வழியை கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து வாடும் பொழுது கர்த்தர் செய்கிற காரியம் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். செப்பனியா 3:15 சொல்லுகிறது, கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி நீ வாழ்க்கையிலே தீங்கை காணாதிருப்பாய் என்று. என் அருமையானவர்களே, திருமணமான தம்பதியாரே, கர்த்தர் தாமே உங்கள் வாழ்க்கையை ஆசிர்வதிப்பா. சங்கீதம் 129:8 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றென்றும் உண்டாவதாக. ஆதியாகமம் 21:22 படி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் என்ற வாக்கு திருமணமான தாம்பதிகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவன் கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்று கர்த்தருக்குள் வாழுங்கள், வாழ்ந்து காட்டுங்கள். ஆண்டவர் தாமே உங்கள் யாவரோடு என்றென்றும் துணையாய் இருப்பாராக. ஆமென். தொடர்ந்து நாம் செபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஜீவனுள்ள இறைவா, உம்முடைய அன்பின் கரங்களில் நாங்கள் வருகிறோம் ராஜா. தேவாதி தெய்வமே, உம்முடைய தெய்வ கரம் எங்களை தாங்கவும் தூங்கவும். வாழ்க்கையில் ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுவதும் நாங்கள் ஆண்டவரே காத்து வந்தீர். 9 மாதங்களை நடத்தி வர கிருபை புரிந்தீர். கடந்த இரவு முழுவதும் பாதுகாத்து இந்த 2ஆம் ஓய்வு நாளாக 11ஆம் தேதி காலை நேரத்தை எங்களுக்கு கொடுத்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே உம்மை அண்டி வரும்படியாக இந்த நேரத்தை நீ தந்திருக்கிற தயவுள்ள கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே, உம்முடைய கரம் எங்களோடு இருப்பதாக. 50:15 சங்கீதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பே, நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று. எனவே உமது பிள்ளைகளை ஆண்டவரே நோக்கி உன்னை கூப்பிடும் போதெல்லாம் மறுஉத்தரவு கொடுப்பீராக. அவர் உன்னை மகிமைப்படுத்திட நீண்ட ஆயுசு ரட்சிப்பை அவர்களுக்கு நீ கட்டளை இடுவீராக. யோசுவா 1:9 சொல்லுகிறது, நீங்கள் போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், பயப்படாதே, அவர் உன் கரங்களை பிடித்து உன்னை நடத்துகிறார் என்று. ஏசாயா 60:20 நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று என்று சொல்லுகிறார். எவ்வளவு சோதனை வேதனைகள் வாழ்க்கையிலே ஆண்டவரே உமது பிள்ளைகள் கடந்த நாட்களிலே கஷ்டப்பட்டு வந்தார்கள் அப்பா. இத்திருச்சபையின் மக்கள், சிறியோர் பெரியோர், முதியோர், ஆண்கள் பெண்கள், வாலிப சகோதர சகோதரிகள், குழந்தைகள், அநாதைகள், விதவைகள், திக்கற்ற மழலைகள் ஒவ்வொருவருடைய கரங்களிலே கொண்டு வருகிறோம். அனைவரும் நீர் தாம் ஆசீர்வதித்து வழி நடத்தி பாதுகாத்து பலப்படுத்தி பராமரித்து ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி உமது உறவில் உயிர் உள்ள சாட்சிகளாக ஒவ்வொருவரும் உமக்குள் வாழ வளர விளங்க நீர் அருள் செய்ய வேண்டுகிறோம். வாரும் உம்முடைய ஆவியின் அருளை உமது பிள்ளைகளுக்கு தாரும், கிருபையாலும் நன்மையினாலும் உமது பிள்ளைகளை நடத்தும். எத்தனை பேர் கோவையில் ஆண்டவர் 19 பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, எத்தனை குடும்பத்திலே ஆண்டவர் சரீர சுக பலவீனமாய் இருக்கிறார்களோ, எத்தனை பேர் மருத்துவமனைகளில் இருக்கிறார்களோ, எத்தனை பேர் ஆண்டவரை இழப்பினை இழந்து தவித்து கொண்டிருக்கிறார், அத்தனை பேருக்கு உம்முடைய ஆறுதலின் கரம் துணை இருந்து வழிநடத்தி பாதுகாத்திட வேண்டுகிறோம். சீக்கிரமாக இந்த கோவை 19 ஆண்டவரை முற்றிலுமாக முடிந்து இந்த ஆலயம் திறக்கப்பட்டும் நாங்கள் முழு மனதோடு ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளும்படியான பாக்கியத்தை எங்களை ஒவ்வொருவருக்கு நீ கட்டளிட வேண்டுகிறோம். ஆவியானவரே நீர் வாரும், அருள் நன்மை கிருபைகளை பொழிந்து எங்களுக்கு வழி நடத்தும் அப்பா. யோவான் 14:27 சொல்லுகிறீர், கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் உனக்கு முன்னே போய் 45:2 சொல்லுகிறீர், ஏசாயாவிலே உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் செவையாக்குவேன் என்று. ஏசாயா 59:7 நீ சொல்லுகிறீர், 51:7 சொல்லுகிறீர், ஆண்டவரே இமைப்பொழுது உன்னை நான் கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உங்களை நான் சேர்த்துக் கொள்வேன் என்று. இப்பொழுது ஆண்டவர் சீக்கிரமாக ஆண்டவர் இந்த ஆலயம் திறக்கப்படவும் நீர் மீட்டுக் கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவரையும் விடுவித்து காத்திடவும் பொல்லாங்கு வாதை எங்கள் கூடாரங்களை அணுகாதபடி முற்றிலுமாய் நீ காத்தருள வேண்டும் என்று ஒவ்வொருவரும் பொற்பாத மலரடியிலே கொண்டு வந்து நிறுத்தி இந்த அடிமை தாழ்பணிந்து வேண்டுகிறேன். ஏழையின் ஜெபம் கேளும் இயேசுவின் நாமத்தில், எந்த தூய நேசர் நல்ல பிதாவே. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழி நடத்துதல், பாதுகாவல், பராமரிப்பு, அவரது இணையராத கூட்டுறவு உங்கள் ஒவ்வொருவரோடு இன்றும் என்றும் சதா காலம் உங்களின் நிறைவா என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். நிறைவு பாடலாக கீழ்கண்ட பாமாலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் இறைவாம் அன்பு கரங்களிலே 45:2 ஏசாயாவில் நீ சொன்னது போல உமக்கு முன்னே போய் நான் கோணலானவைகளை எல்லாம் சரி செய்வேன் என்று எங்கள் வாழ்க்கையில கரடுமுரடான ஏற்றத்தாழ்வுகள், குடும்பங்களிலே பிரச்சனைகள், பிரிவினைகள், சோர்வுகள், சோதனைகள், தடைகள், கோணலான காரியங்கள் எத்தனையோ இருக்கிறது. ஒவ்வொன்றையும் நீர் சரி செய்து எங்களை ஆறுதல் படுத்தி திடப்படுத்தி தேற்றிட இந்த நாளிலே இறங்கி வந்ததற்காய் நன்றி. தொடர்ந்து எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் வாழ்விலே, செயலிலே, சிந்தனை செயல்பாட்டிலே எங்கள் ஒவ்வொருவரோடு நீ துணை கொண்டு வழிநடத்தி காத்திட வேண்டுகிறோம். இயேசுவின் வழியில் வேண்டுதல் கேளும் எங்கள் தூய நேச நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ ஆசீர்வாதம், சமாதானம் உங்களோடு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எண்ணங்களிலும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென்.